பண்ணிடலாம்ல? இஸ் தேர் எனி இஷ்யூ? ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஆல்ரெடி டேட்டா பேஸை நம்ம வந்து அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? அதில் ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் நான் வந்து செட் பண்ணலன்னு மாதிரி சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ அதை ஒன் மோர் டைம் இன்னைக்கு பார்க்கலாம், சரியா? ஸோ இந்த இதில் அந்த இதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? பிகாஸ் பேக் எண்டை பொறுத்த மட்டும் பேக் எண்டை எழுதி ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் பண்ணும். இங்கே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தேவைப்படும், சரியா? அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஒரு தனி கோடை ஜென்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக் எண்டே வச்சு ஒரு கோடாக எழுதுறேன். ஸோ விச் இஸ் நியர்லி கால் எம்பெடட் ஜேஎஸ். ஓகேவா? அதை வச்சு தான் ஒவ்வொரு கோடையும் நம்ம ஃப்ரண்ட் எண்டாக பார்ப்போம். ஆஃப்டர் தட் நியர் எஸ்கியூஎல் ஃபினிஷ் பண்ணும்போது, இப்போ மாங்கோடிபிக்கு இந்த ப்ராஜெக்ட் எஸ்கியூஎல் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம போத் ரியாக்ட் அண்ட் தென் பேக் எண்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி நியர்லி இஎன்வி ஃபைல் வச்சு கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் விச் இஸ் ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது, எம்விசி ஆர்கிடெக்சரில் எப்படி கொண்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே பார்த்துருவீங்க. இதை வச்சுட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு நார்மலான சின்ன கோட், பட் அது கொஞ்சம் குழப்பம். நம்ம செக்மெண்ட்டாக தனி கிளாஸாக தான் போவோம். அந்த ப்ரோக்ராமிங்கை பார்த்துட்டு இஜிஎஸ் வச்சு ரன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து எஸ்கியூலுக்கு வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் ஆர் எனி பிளாட்ஃபார்ம் ஹேஷ்டர் சிஎஸ்எஸ் வச்சு ஒன் பை ஒன்னாக போகும். ஓகேவா? ரைட்டா? அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருக்கும். எஸ், அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டை நடுவில் இஎன்வின்னு ஒரு ஃபைலை வச்சு ஆத்தென்டிகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பேசிக்காக பார்த்தா மட்டும்தான் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் என்ன ப்ராஜெக்ட், எப்படி நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம், என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எடுக்க போகிறோங்கிறத நான் ஒரு கோத்ரூ காமிப்பேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதை வச்சுட்டு நம்ம இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் மூவ் ஆகணும் விஷுவலில் இருந்து, அண்ட் தென் டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படிங்கிற ப்ராசஸை ஒன் பை ஒன்னாக கொண்டு போகிறேன். ஓகேவா? இன்கேஸ் நான் ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் வந்து நியர்லி ஆஃப்லைனாக இருந்தால் மேக்ஸிமம் 1 வீக் எடுக்கும். ஓகேவா? ஆன்லைனாக இருக்கிறதுனால எனக்கு எப்படின்னு தெரில, பிகாஸ் நான் தான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்க போகிறேன். ஆஃப்லைன்னா நான் வேறு மாதிரி போயிருக்கும், பட் இது ஆன்லைனால நான் டைப் பண்ணி தான் காமிக்க முடியும். ஓகேவா? விச் நியர்லி 1.5 வீக் கூட எடுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் மேக்ஸிமம் கோத்ரூ பண்ணி ஸ்பீடாக முடிக்கணும்னு பார்ப்பேன். பிகாஸ் எஸ்கியூஎல் இருக்குது, எஸ்கியூஎல் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து எஸ்கியூஎலும் ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு இஎன்விலாம் புதுசாக இருக்கும். இஎன்வி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிவன்? ஃபசீலா, தர்ஷனா, ஃபத்திமா, எஸ்கேமால், மாலா? இஎன்வி, எனிவன் ஹேர்ட் அபவுட் இட்? டக்குன்னு கூகுளில் தேடி சரி இதுதான் அப்படிங்கிற மாதிரி யாரும் வெயிட் பண்ணிருக்கா? ஹலோ? மாங்கோடிபில ஒரு ஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணாங்க ஆர்டிஎல். மாங்கோடிபிலையா? ஓகே ஓகே. எஸ், யாராவது லேப் கொண்டு வந்திருந்தீங்களா? அந்த ப்ராஜெக்ட் ஏதோ காமிக்கிறீங்களா? அவங்க கனெக்ட் பண்ண மாதிரி சொன்னீங்களே, அதான். பிகாஸ் அவங்க எவ்வளோ தூரம் முடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சா நீங்கள் இந்த சைடில் உள்ள கான்செப்டை ஈஸியாக கொண்டு போக முடியுமா? எனி ஒன் லேப் வந்திருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்லா லேப்பில் வரலையா? ஓகே. இப்போ ஆன்சர் பண்ணது ஃபாத்திமா, கரெக்டா? ஓகே, குட். ஸோ ஃபாத்திமா சார், அங்கே நீங்கள் இஎன்வி ஃபைல் அங்கே க்ரியேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஓகேவா? இப்போ நான் இஎன்விங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம நம்ம வீடு இருக்குது. நம்ம வீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லை ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்மெட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? கீன்னு ஒன்று தேவைப்படும், கரெக்டாக? அதே மாதிரி டேட்டா பேஸும் நம்மளோட Node.js, which is nearly our programming language, பேக்எண்ட் கோடையும் நம்ம அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸ் உள்ள ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் சீக்ரெட்டாக வச்சுக்கிறதுக்கு தான் அந்த இஎன்வின்னு ஒரு ஃபார்மெட். ஓகேவா? அந்த இஎன்வியில் வச்சு தான் நம்ம ஒவ்வொரு சீக்ரெட் ஆப்ஷன்ஸையும் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதை வந்து கிட்டப்பில் அப்லோட் பண்ண மாட்டோம் நம்மளோட கோடை.
env ஃபைலை வெளியே வச்சிருவோம், which is environment pathன்னு சொல்லுவாங்க, environment variablesன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, environment path வராது, environment variablesன்னு தான். ஓகேவா, ஸோ அதை வச்சு தான் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் மெயின் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா, ஏன்னா அவங்க அப்போ தான் அந்த ஸ்பிளிட் அப்பை மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு செக்யூரிட்டிக்காண்டி. ஓகேவா, ஸோ அது ஒரு மெயின் ப்ராசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் யாராவது ஒருத்தர் லேப் கொண்டு வாங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு எப்படியாவது டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருங்க. ஓகேவா, பிகாஸ் நான் பாட்டுக்கு நடத்துனதே நடத்திட்டு இருக்கக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் சொல்கிறேன். சரியா, சரி. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டில் நான் அவுட்புட்டை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைலுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுப்போம். கரெக்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் HTML ஃபைலை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் index.html, சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுங்கன்னா style.css, அந்த .html.cssன்னு அந்த டாட்னு சொல்லி அவங்களோட அடையாளத்தை மென்ஷன் பண்ணிட்டே இருவீங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ .htmlங்கிறத போட்டுட்ட அப்படின்னா உன் ஃபைலுக்கு நீ ஒர்க் பண்ண போற அப்படின்னா அது எல்லாமே HTML கோடாக தான் இருக்கணும். .cssக்கு போற அப்படின்னா .css தான் இருக்கணும். .jsனா ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கணும். இப்படிங்கிற பிளாட்ஃபார்மை செக்மெண்ட் பண்றேன். ஓகேவா, இவங்க 3 பேரையும் சேர்த்து ஒரே ஃப்ரேம் ஒர்க்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா ரியாக்ட், ஆங்குலரு, வூடு இவங்க எல்லாம் இருக்காங்க. கரெக்டா, சரி. அப்புறம் ஏன் இவங்க இருக்கிறாங்க எம்பெடட் ஜேஎஸ் அப்படின்னா, ஸோ உதாரணத்துக்கு ரியாக்ட்டுங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா, லைக் நியர்லி ஃபேஸ்புக் இந்த மாதிரி பெரிய அப்ளிகேஷனா காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல நேவ் பாரும் சைட் பாரும் ஸ்டாண்டர்டாக நிற்கும். அது ஸ்டாண்டர்டாக நிற்கிறது காரணம் என்ன, ரியாக்ட்ல நம்ம ஒரு தனித்தனி ஃபைலாக போட்டு தனித்தனி செக்மெண்ட்டாக எழுதுறதுனால தான். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ்க்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணலாம். நம்ம பண்ணுறதே ஒரு சின்ன ப்ராஜெக்ட், ஆனால் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டையும் தனித்தனியாக எழுதாமல் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை கனெக்ட் பண்ண முடியாத பட்சத்தில் அதுக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்னு இல்லை, பேக் அண்ட் கோடையும் டேட்டா பேஸையும் சேர்த்து அதை நம்ம ஃப்ரண்ட் எண்டு கனெக்ட் பண்ண முடியாமல் சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு ஓப்பன் ஆன ஒரு ப்ராசஸ் தான் எம்பெடட் ஜேஎஸ், which is எம்பெடட் ஜாவா, EJSன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு HTML பேஜுக்குள்ள நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை எழுதலாம். ஓகேவா, நம்ம எப்படி எழுதுவோம், ஸ்கிரிப்ட்னு போட்டு உள்ளே எழுதிடுவோம். கரெக்டா, ஆனால் ஸ்கிரிப்ட்னு போட்டு எழுதினாலும் உனக்கு அந்த ஃபைல் அங்கே தனியாக தான் இருக்கும், உள்ள HTMLக்கு இன்டகிரேட் ஆகாது. ஸோ which is நியர்லி நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே தானே ஸ்க்ரீனு? சரி, இப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, உதாரணத்துக்கு இந்த ஃபைலில் நான் வந்து index.html அப்படிங்கிற ஃபைலாக எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு நான் சும்மா ஏதாவது ஒரு ஃபைல், என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஸோ எப்பவும் போல் நம்ம இதை கொடுத்து உள்ளே வந்துக்கிறோம். ஸோ பாடியில் வந்துட்டு நான் H1 இல்லை H2 இதே கொடுத்துட்டு டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். கரெக்டாக, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, யூடியூப்பில் வந்து நம்ம சைட் இதை ஆஃப் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் 8 வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ காமிச்சேன் நான், ஞாபகம் இருக்காது? எஸ், சூப்பர். அப்போது டேக் எல்லாம் ரெடியாக இருக்கும், அந்த டேக் எப்படி அமைக்கப்படணுங்கிற ஸ்டைலும் ரெடியாக இருக்கும், அந்த ஸ்டைல இருந்து வர கண்டென்ட் என்னவா இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கும். இதை நம்ம எப்படி டைப் பண்ணுவோம் ரியாக்டில்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே இப்போ ஏன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ மேலே வந்துட்டு சம்திங் கான்ஸ்டன்ட் a = 1 அப்படின்னா இந்த இடத்துல ஏயோட வேல்யூ வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். இது எங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் நடக்கும். ஓகேவா, ஆனால் நீ தனியாக ஸ்கிரிப்டுன்னு போட்டு உள்ளே எழுதும் போது ஒரு சில இன்டகிரேஷன், அதாவது ஒரு சில வேல்யூஸ்லாம் கரெக்டாக இங்கே வந்து அசைன் ஆகி ஒர்க்கு ஆகாது. ஆனால் அப்படி பண்ணலாம், ஆனால் எல்லாமே அப்படி போட்டு பண்ணிட முடியாது. ஓகேவா, ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க,
ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒன்று சூஸ் பண்ணாமல் ஒரு நார்மலாக சின்ன ஃப்ரேம் ஒர்க்கான யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் எனக்கு இஜேஎஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் டாட் இஜேஎஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஹெச்டிஎம்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும், இந்த ஹெச்டிஎம்எல்குள்ள நான் ஜாவாஸ்கிரிப்ட் கோடையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ அது எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் கோட் யூஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்குன்னு ஒரு கோட் வேர்ட் இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல லெஸ் தேன் பர்சன்டேஜ்னு இருக்கும். இப்போ நான் இந்த லைன்ல ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நான் லெஸ் தென் பர்சன்டேஜ் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ஏதாவது a = 1ன்னா நான் ஏன்னு போட்டு திரும்ப அதே அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அங்கே கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த டேகை யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஆனால் இது ரொம்ப ரொம்ப குழப்பக்கூடிய விஷயம். நம்ம ப்ராஜெக்டில் ஒவ்வொரு ஃபைலையும் 2 ஃபைல் தான் இம்பார்ட்டண்டாக பார்ப்போம். அந்த 2 ஃபைலையும் பார்க்கும்போது இது வந்து கொலாப்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? அதான் ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபைலை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எம்பெடட் ஜேஎஸ்னா என்ன, எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு தான் நம்ம டே டு டேல பார்க்கும்போது இதை கேதர் போகணும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், HTML-க்குள்ள ஜாவாஸ்கிரிப்டை ஈஸியாகலாம் இம்போர்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு இந்த ரியாக்ட் மாதிரி கலர் சேஞ்சஸும் எதுவுமே தெரியாது. அதுக்கு ஒரு சில பேக்கேஜஸ் எக்ஸ்டென்ஷன் வரும், நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக இப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லெஸ் தென் பர்சன்டேஜ் அண்ட் தென் பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் ஃபுல்ல என்ன வேல்யூ போடுறோமோ அது ஜாவாஸ்கிரிப்டோட கோடாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தானே? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அதில்? தர்ஷனா ஓகே, ஃபசிலா, இசுக்கியமால், ஃபாத்திமா ஓகே. சரி, இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் என்னங்கிறத காமிங்க. நியர்லி சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட். இது ஆக்சுவலாக என்னென்னா பிளாக்ஸுங்கிறது ஒரு கோர்ஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு டைட்டிலையும் ஒரு டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்து பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இது ஹோம் பேஜ். நான் வெறுமனே ஸ்லாஷ்ன்னு கொடுத்தாலே எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக /பிளாக்ஸுக்கு தான் வந்துருக்கு. ஏன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் 2வது பேஜ் அபவுட்னு போனேன்னா அபவுட் வரும். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லை சொல்லிட்டு அபவுட் போனேன்னா இது நார்மலாக ஒரு சின்ன பேஜ் தான். இது நம்ம டம்மியாக பண்ணுறது ஒரு பேஜ். இப்போ நியூ பிளாக்னு போனேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் டைட்டில் வைக்கிறேன், பேக்எண்ட் செஷன் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? டைட்டில் ஒரு ஸ்னிப்பட்டு ஒரு பாடி 3 இன்புட்டை கொடுத்து சப்மிட்னு கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடுது. சரிதா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனேன்னா டைட்டில் இருக்கு, பாடி இருக்கு. வெளியே பார்த்தா டைட்டிலும் என்ன இருக்கு, ஸ்னிப்பட்டும் தான் இருக்கு. இப்போ நான் உள்ளே போயிட்டு இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு டெலிட் ஆகிடும். இது எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புதுசாக இப்போ இது பண்ணனா, இப்போ நான் ஏதாவது டைட்டிலும் ஏதாவது ஸ்னிப்பட்டும் ஏதாவது பாடியும் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும்னா அந்த டைட்டில் ஸ்னிப்பட் பாடி 3 போய் எனக்கு டேட்டா பேஸில் நம்ம இங்கே கிரியேட் பண்ணுவோம்ல அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகி இருக்கும். ரைட்டா? ஸோ அது ஸ்டோர் ஆன உடனே நீ இன்கேஸ் இதை கிளிக் பண்ணி டெலிட்டுன்னு கொடுத்துட்ட அப்படின்னா ஸ்டோர் ஆனது அங்கேயும் டெலிட் ஆகிடும். இவ்வளோதான் இந்த சின்ன ப்ராசஸோட இதை வச்சு தான். இந்த நீ பார்க்குற யூஐ டிசைன் மட்டும் இஜேஎஸில் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு தனியாலாம் கோடு எழுத வேணாம், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதே கோடை. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இல்லை நான் டிசைன் தனியாக பண்ணுறேன்னு எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செட்டில் பண்ணுங்கள். பிளாக்ஸு, ஹோமு, அபவுட்டு, நியூ பிளாக்ஸ். ஸோ ஒவ்வொரு பிளாக்கையும் நான் டைப் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ நம்ம நேற்று இதில் பார்த்தோம் தெரியுமா, ப்ரௌஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்தா இது என்ன டாஸ்கா, ப்ரௌஸ் கலெக்ஷன் கொடுத்தா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி நம்மளோட டிபி இதுவும் வரும்ல. இது என்ன டேட்டாபேஸ், இது கலெக்ஷனுக்குள்ளே இருக்கிறது தான் எனக்கு டாக்குமெண்ட். ஸோ நீ புதுசாக ஒரு இதை ஆட் பண்ணுற அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். என்ன மாதிரி டாக்குமெண்ட், டைட்டில் ஸ்னிப்பட்டு பாடி அப்படிங்கிற டாக்குமெண்ட் இங்கே கிரியேட் ஆகும். ஓகேவா? இன்கேஸ் நான் டெலீட் பண்ணேன் இந்த இடத்துல உள்ள கிளிக் பண்ணி இதை டெலீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த டாக்குமெண்ட்டும் டெலீட் ஆகிடும். இந்த ப்ராசஸை தான் ஒரு மினி ப்ராஜெக்டாக நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் ப்ராசஸ் புரியுதா, அதோட ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்டபிளா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகே,
Kemal Fatima. Fazila, ஓகேவா? Fazila, have you any doubts? எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? சாரி கைஸ், மவுஸ் கொஞ்சம் ப்ராப்ளம். வெயிட் பண்ணி. ஓகே ஓகே. ஃபசிலா, ஆர் யூ ஓகே வித் தட் ப்ராசஸ்? என்னாச்சும் அவங்க ரிப்ளே காணும். ஓகே ஓகேடா, தட் சூப்பர். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்ம டேட்டா பேஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிட்டோம். இது எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ அதனால இந்த டிஸ்பிளேல இருக்கு. நான் என்னோட கோடு எல்லாம் இங்கே இருக்கு. நான் நியூவாகவே உங்களுக்கு டைப் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்த எடுத்துப்போமே, இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா? நீங்கள் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கண்ட்ரோல் கேவோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த ஃபோல்டருக்கு பேர் சம்திங் எல்ஸ், பிளாக்ஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? ரன்னில் இருக்காமா? ஓகே, நான் மேனுவலாக தான் அங்கே போய் மாற்ற முடியும். சரி, இப்போதைக்கு நான் டிடின்னு வச்சுக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் வேறு ஏதாவது பேர் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்கேஜ் டாட் ஜேசான் செட் பண்ணணும், ஓகேவா? என்னது பேக்கேஜ் டாட் ஜேசான்? நீங்கள் வந்து ஆல்ரெடி ரியாக்டில் பார்த்துருப்பீங்க, ப்ராஜெக்ட் டாட் ஜேசான்ங்கிற ஃபைலு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்னென்ன பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கோடு என்ன எழுதணும்னா, npm ஸ்பேஸ் init -y என்டர் தட்டினோடனே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் லோட் ஆகி இந்த இடத்துல பேக்கேஜ் டாட் ஜேசன் ஃபைல் வந்துடும். தெரியுதா? ஸோ நான் நேம் என்ன வச்சுருக்கேன், டிடி. ஏன்னா நான் ஃபோல்டர் நேம் அது. வெர்ஷனு மெயின் வந்து எங்கே போக சொல்லியிருக்கோம், இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்க்கு போக சொல்லியிருக்கோம். ஸ்கிரிப்ட் என்ன இதெல்லாம் அப்படியே வந்து டிஸ்கிரிப்ஷன் எம்டியாக வரும். ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த பேக்கேஜ் டாட் ஜேசனில் வந்து இம்போர்ட் ஆகிடும். இதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம டிபெண்டன்சி எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். டிபெண்டன்சினா என்ன, நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஏம் பண்ணுற மாதிரி. சரியா? ஸோ இதில் ஒன்றா என்னென்ன பேக்கேஜஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக்எண்டோட ப்ராசஸை இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம பேக்எண்ட் ப்ராசஸ் என்ன, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிரஸ் தான் உள்ளே வராங்க, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, npm i express என்டர் கொடுத்துருங்க. அது கொஞ்சம் லோட் ஆகி நம்மளுக்கு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிரஸோட எக்ஸாம்பிள், ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் எதாவது பார்த்துருப்பீங்களா? சர்வர் லிசன் பண்ணுறது, லோக்கல் ஹோஸ்டில் ரன் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஞாபகம் இருக்குதா? எனிஒன்? ஃபாத்திமா ஞாபகம் இருக்குன்னு போட்டிருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஓகே டன். ரொம்ப எதுவும் நாய்ஸாக இருக்கும், எனக்கு ரொம்ப கேட்குது. உங்களுக்கு எதுவும் கேட்குதா? சரி, ஓகே டன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிரஸ் டவுன்லோட் ஆகி நம்மளுக்கு வந்துருச்சு, ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் நம்மளுக்கு நிறைய நியர்லி ஒரு 3 to 4 பேக்கேஜஸ் இருக்கும். பட் நம்ம 1 by 1 பார்க்கலாம், ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸ் டவுன்லோட் ஆனோம்னா நமக்கு நோட் மாடியூல்ஸோட வந்துடும். இந்த எக்ஸ்பிரஸ்க்கு அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, app.js, ஓகேவா? இந்த ஃபைலுக்குள்ள நம்ம ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போவோம், ஓகேவா? விச் இஸ் நியர்லி எனி ஃபைல்ஸ் நேம் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி போகணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா, கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல்ஸ் டு ரெக்யூர் சிங்கிள் கோட்ஸில் எக்ஸ்பிரஸ். ஏன்னா ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணோம், அந்த ஒரு பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, ஓகேவா? அதை கூப்பிட்டுங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஸ்ங்கிறது ஒரு பேக்கேஜ் தான், விச் இஸ் ஒரு லைப்ரரி தான். அந்த லைப்ரரிக்குள்ள நீங்க என்டர் ஆகணும், ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்றீங்க, அது ஒரு பேக்கேஜா இருக்கிறதுனால அது ஒரு ஃபங்க்ஷனா கால் பண்ணாதான் ஒர்க் நடக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ஆப் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கூப்பிட்டு இதை கூப்பிடுறீங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ்பிரஸோட பேக்கேஜை ரெக்யூர் பண்ணி எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு ஃபைலை கொடுத்துருக்கேன். கொடுத்த ஃபைலை நான் திரும்ப ஆப்புங்கிற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி அதை ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணியிருக்கேன்.
அப்போ நீ ஆப்னு கூப்பிட்டாலே நீ அப்பப்போ எக்ஸ்பிரஸோட வேல்யூஸை கூப்பிடுறதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டா இது? இந்த 2 லைன் யாருக்கும் புரியாமல் இல்லைல்ல, பிகாஸ் இட்ஸ் அ பேசிக் திங். ஓகே, ஃபசிலா, ஃபாத்திமா, தர்ஷனா ஓகே தானே? இசக்கியம்மாள், ஓகே, இசக்கியம்மாளுக்கு நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம நேராக இந்த ஃபார்மேட்டுக்கு வரோம். இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன கனெக்ஷனை இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முதல்ல 2 பேர் தேவைப்படுறாங்க, 2 பேக்கேஜ். யாருன்னா மாங்கோ டிபி ஒன்று, மங்கூஸ் ஒன்று. ஓகேவா? மங்கூஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. மங்கூஸ் நீங்கள் ஷெல்லில் கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு அதான் தேவைப்படுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? மங்கூஸ். ஓகே, மாலாஸ்ரீக்கு ஞாபகம் இருக்கா? சூப்பர். அதன் ஃபாத்திமா, தர்ஷனா, ஃபசிலா, விஜயமான். மங்கூஸ் ஞாபகம் இல்லையோ? ஷெல்லில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல கமெண்ட்ஸ்லாம், ஆல்ரெடி நான் ரெக்கவர் பண்ணி சொல்லியிருந்தோம்ல. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யார் மூலியமா வருதுன்னா மங்கூஸுங்கிற ஒருத்தர். அதாவது மாங்கோ டிபிங்கிறது ஹெட்டு. ஓகேவா? அவர் தான் ராஜா மாதிரி. அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஆள் தான் மங்கூஸ். ஓகேவா? அவரை அனுப்பி தான் எல்லா வேலையும் செய்ய வைப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமெண்ட் ஃபைண்ட் பை எலமெண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் எழுதுறது, அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யார் வருவார்னா மங்கூஸுங்கிற ஒருத்தர் தான் வருவார். ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்லேயும் ஒரு கமெண்ட் எழுத போகிறோம் அப்படின்னா மங்கூஸை தான் கொடுக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேக்கேஜில் யாரை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்பிஎம்ஐ MONGOOSC மங்கூஸ். ஓகேவா? கூட மாங்கோ டிபியும் கூப்பிட்டுக்கலாம், ஏன்னா டிபி கிரியேஷன் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுறதுக்கும் டிபி தேவைப்படும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் லைனில் என்ன எழுதுனீங்கன்னா என்பிஎம்ஐ மாங்கோ டிபி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகேவா? என்பிஎம்ஐ மாங்கோ டிபி அதையும் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வரும். ரைட்டா? ஸோ இது டவுன்லோட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது எங்கே செக் பண்ணணும்? நம்மளோட package.jsonல. இப்போ மங்கூஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு, அதனால மங்கூஸோட வெர்ஷனோட வந்துட்டு நெக்ஸ்ட் மாங்கோ டிபியும் கொஞ்ச நேரத்தில் வந்துருச்சா? மாங்கோ டிபி. ஓகே, டன். ஸோ இப்போ இவ்வளோ பேரையும் கூப்பிட்டாச்சு. இப்போ இவங்களை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், டிபியை கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, டிபி கனெக்ஷன் தான் இருக்கும். சரியா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எதுவும் குழப்பம் இருந்தால் திரும்ப பார்க்கலாம். அண்ட் தென் நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா? ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி கிளஸ்டர் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம், டேட்டாபேஸும் கிரியேட் பண்ணிட்டோம். டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணலை. ஆல்ரெடி இந்த இடத்துல கனெக்ட்னு கேட்டு இருந்துச்சுல, அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஆக்சஸை ஒரு டைம் ஃபில் பண்ணிக்கணும். நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன், ஆட் நியூ டேட்டாபேஸ் யூசர். ஓகேவா? பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன். ஓகே, வெயிட் பண்ணி. ஸோ இந்த இதில் நீங்கள் ரீட் அண்ட் ரைட் டு எனி டேட்டாபேஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஆட் யூசர். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. சரி, என்ன வச்சுனே ஞாபகம். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு பேரை வச்சு ரீட் அண்ட் ரைட் எனி டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன் யூசரை. ஓகேவா? இப்போ கிளஸ்டரில் போயிட்டு கனெக்ட்னு கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, கனெக்ட்னு கொடுக்கணும். கனெக்ட் கொடுத்தோன்னே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆல்ரெடி விஷுவல்ல இருந்து தான் கூப்பிட போகிறோம். கரெக்டாக? ஸோ விஷுவல்ல இருந்து கூப்பிட்றதுனால நம்ம டிரைவர்ஸை சொல்லணும். ஓகேவா? இப்போ அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி என்பிஎம் இன்ஸ்டால் மாங்கோ டிபியை கூப்பிட்டாச்சு. ரைட்டா? அண்ட் தென் இங்கே வந்து நம்ம இதை காப்பி பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னா, காப்பி பண்ணிட்டு நம்மளோட இந்த இடத்துல app.jsல கால் பண்ணி கூப்பிடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ஆப்பை கூப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் இதில் கான்ஸ்டன்ட் dbURI. ஓகேவா? dbURI which is equals to db வந்து ஸ்மால் வச்சுக்கோங்க. அப்போதைக்கு நான் ஏன்னு சொல்கிறேன், கேம்லின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ப்ராசஸில் இருக்கட்டும். ஸோ டபுள் கோட்ஸில் நீங்கள் காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம டிபியை இருக்கிற டேட்டாபேஸும் அண்ட் தென் அதோட விச் இஸ் பாஸ்வேர்டையும் இங்கே எடுத்து போடணும்.
ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல பாஸ்வேர்டும் இதுவும் வச்சுருப்பீங்க. ஆக்சுவலாக நான் சத்தியமாக மறந்துட்டேன். நான் என்ன கிரியேட் பண்ணனே ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக அது பாஸ்வேர்டை வந்து நம்ம திரும்பலாம் பார்க்க முடியாது. ஸோ ஒன்ஸ் மோர் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ வச்சதே நான் வைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல டிபி யூசர் நேம் எடுத்துட்டு நீங்கள் யூசர் நேமாக ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணவும் வச்சுருப்பீங்க. ஸோ அதை கொடுத்துக்கணும். ஓகேவா? அண்ட் தென் பாஸ்வேர்டையும் இங்கே அப்படியே டைப் பண்ணிடணும். நல்ல இந்த கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் அந்த இது வர எடுத்து டைப் பண்ணணும். ஓகேவா? சரி, எஸ் வரும். சாரி, இன்க்ரீஸ்மெண்ட் கோலன். ஆக்சுவலாக இங்கே கிரியேட் பண்ண யூசர் நேம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் பண்ண யூசர் நேம். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் பண்ண யூசர் நேம் நினச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேவா? மறந்துருச்சு அப்படின்னா இதை கிரியேட்டுன்னு புதுசு கொடுத்து தான் நான் உள்ளே வரணும். சரியா? நான் இப்போ பண்ண விரும்பலை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு கனெக்ஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ரைட். இப்போ இதுவரை சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நான் எங்கேருந்து காப்பி பண்ணேன், கலெக்ஷன் எதுக்கு எடுத்தேன், என்ன எழுதியிருக்கேங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிளா எல்லாருக்கும்? ஓகே, சூப்பர். ரைட். இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களை போட்டேன். என்னெல்லாம்? யூசர் நேமும் நம்மளோட பாஸ்வேர்டையும் போட்டேன். இருந்தாலும் இன்னொரு விஷயம் போடணும். கரெக்டாக கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா mongodb.net ஸ்லாஷ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட ஸ்லாஷ்க்கு அடுத்து கொஸ்டின் மார்க் ரீட்ரைன் இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்லாஷுக்கும் கொஸ்டின் மார்க்கும் நடுவில் நம்மளோட கலெக்ஷன் நேமை போடணும். ஸோ ப்ரௌஸ் கலெக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த கலெக்ஷன் நேம் போடணும். ஓகேவா? ஏன்னா இதை போட்டால் மட்டும்தான் கரெக்டான அந்த டிபி இந்த இதை சூஸ் பண்ணி உள்ளே போய் உட்காரும். ஆர்எல்ஸ் வெளியே வந்துடும். ஸோ இந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுங்காண்டி இதை அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஓகேவா? சரி, ஸ்லாஷுக்கும் கொஸ்டின் மார்க்குக்கும் கேப்பில் இந்த வேல்யூவை தூக்கி போடணும். போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும்? கரெக்டான வேல்யூ இதுவும் அதுவும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வித்தியாசம். ஓகேவா? ஸோ ஓவராலாக கான்ஸ்டன்ட் டிபி யூஆர்எல்ல யார் இருக்கா? நம்ம கிரியேட் பண்ண கனெக்ஷன் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஒன் மோர் டைம் சொல்கிறேன், டிபி யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி மறந்துட்டேன். பிகாஸ் நான் நிறைய இந்த டிபி கிரியேஷன் பண்ணனால நான் ஒவ்வொருத்துக்கும் ஒரு பாஸ்வேர்டும் யூசர் நேமும் வச்சு கண்டிப்பாக மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் குழப்பாமல் தெளிவாக வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மங்கூஸை கூப்பிட்டு டிபி யூஆர்ஐயை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் லைன்ஸ் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் மங்கூஸை கூப்பிட்றேன். ஸோ எம்ஓ இந்த இருக்கு மங்கூஸ். நான் என்டர் பண்ணோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே அந்த பேரோடே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ டாட் கனெக்ட் வந்துச்சா? கனெக்ட் யாரை கூப்பிடணும்? டிபி யூஆர்ஐ. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டிபி யூஆர்ஐயை மங்கூஸ் மூலயமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிபி யூஆர்ஐல யார் இருக்கா? நம்மளோட யூசர் நேமு பாஸ்வேர்டு எந்த கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அப்போ மங்கூஸ் மூலயமா நம்மளோட சர்வரும் வச்சு இங்க டேட்டா பேஸ்க்கு ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சு. இதுதான் டிபி கனெக்ஷன். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டபிளா? இது யாருக்கும் புரியாம இருக்கா? மங்கூஸ் வச்சு ஏன் பண்றோங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே, சூப்பர் சூப்பர். ரைட். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகுச்சா ஆகலையா அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியாது, அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஆனா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சுதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா இதோட கண்டினியூட்டியா தான் நான் சொல்றேன். டிபி யூஆர்ஐக்கு அடுத்து நம்ம ஒரு விஷயத்த இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இருந்துச்சுன்னா இஃப் இட் இஸ் தட் அங்க போ, இஃப் எல்ஸ் இல்லைன்னா ட்ரை பண்ணு, இல்லைன்னா எல்ஸ் வந்துரு, இப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இங்க இந்த இடத்துல கண்டிஷனே இல்லை. உனக்கே டவுட்டா இருக்கு, கண்டிஷனே இல்லைங்கிற போது ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ல இருக்கு. சரியா? அப்போ நீங்க என்ன ஸ்டெப் மூவ் பண்ணீங்க? எனி கெஸ்? நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா?
எனி ஒன்? பழைய கூட நீங்கள் சாரி பழைய கோட நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட சொல்லலாம். ஐடியா இல்லைன்னா ஜஸ்ட் டவுன் தம் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay, Fazila said down thumb and Dashna said okay down thumb. Other than Fatima, okay, Mala she said then catch. Okay, Fatima, உங்களுக்கு எது ஐடியா? ஓகே சூப்பர். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிடுறேன். ஸோ மாலாஸ்ரீ இஸ் நியர்லி கெட் த ஆன்சர். ஸோ விச் இஸ் தென் அண்ட் கேட்ச். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் பைத்தான் ஜாவா சி இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ட்ரை அண்ட் கேட்ச்னு ஒன்று உண்டு. அதாவது ட்ரை பண்ணி பாரு, அப்படி இல்லை அப்படின்னா என்னங்கிற விஷயத்த சொல்லிடு. ஸோ ஒரு அவுட்புட்டை ட்ரை பண்ணு, அது அவுட்புட் வரல அப்படின்னா கேட்ச் பண்ணி அதில் உள்ள எரரை சொல்லிடு அப்படிங்கிற அர்த்தம் தான் ட்ரை அண்ட் கேட்ச். கரெக்டா? அதை இங்கே எப்படி எழுதுவாங்கன்னா ட்ரைக்கு பதில் தென்னு எழுதுவாங்க. அவ்வளோதான் விஷயம். பிகாஸ் ட்ரைங்கிறது ஆரோ ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஆனால் தென்னுங்கிறது இதோட கண்டினியூட்டியாக வச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கனெக்ட் டிபியூஆர்ன்னு வச்சுக்கேன்னா, இதுக்கு அடுத்து டாட்டுன்னு வச்சு சாரி இதில் டாட்டுன்னு வச்சோடனே தென்னு கேட்ச் காமிக்குது எனக்கு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் லைனில் டாட் தென். ஓகேவா? தென்னை கூப்பிட்டு நான் உள்ள என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஒரு parenthesis. ஸோ இதுலேயே பாருங்க, ஆன் ஃபுல்ஃபில்டு கோலன் வேல்யூ டைப் ஆஃப் மங்கூஸ் இஸ் ஈக்குவல் டு டைப் ஆஃப் மங்கூஸ் ப்ராமிஸ் லைக் டைப் ஆஃப் மங்கூஸ். ஓகேவா? ஸோ குழப்பம் நான் டேரெக்டாகவே சொல்லுவேன். ஸோ இந்த தென்னுக்குள்ள நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் அனுப்புறேன். பொதுவாக ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்? ஃபங்க்ஷன் ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம் சாரி. ஹலோ கைஸ், சாரி ஐ கேம். ஓகே வாய்ஸ் கேட்குதுல்ல? ஹலோ, என்ன ப்ளூ கலரில் காமிக்கல? ஓகே ரைட். ஓகே சரி. இப்போ என்ன பண்ணுவோம்? பொதுவாக ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு எப்படி எழுதுவோம்? ரெண்டு டைப், ஒன்று நார்மல் ஃபங்க்ஷன், ஒன்று ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்? FUNCTION இந்த இது போட்டு கர்லி பிரேசஸ் போடணும். ஸோ இது என்னது? நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆரோ ஃபங்க்ஷன்னா என்ன? அந்த ஐக்கான் இல்லாமல் ஜஸ்ட்டு இந்த ஓப்பன் பேரண்டிஸ் க்ளோஸ் போட்டு ஆரோவில் எழுதி பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ரைட்டா? ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுங்கிற கோடு வேர்டை எடுத்துட்டு இந்த ஆரோவை போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? பட் இந்த இதை எப்போவுமே எழுதக்கூடாது, இதை தான் எப்போவுமே எழுதணும். பிகாஸ் இட்ஸ் ஆரோ ஃபங்க்ஷன் 1 by 1 கால் பேக் ஆகும். இது ஒரு டைம் கால் ஆயிடுச்சு அப்படின்னா போய் தூங்கிடும். இது அப்படி கிடையாது, கால் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க, இதுவே பழகுங்க. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே MCQஸில் கேட்டால் கூட இந்த மாதிரி எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஃபங்க்ஷன், ஓப்பன் பேரண்டிஸ், கர்லி பிரேசஸ். ஃபங்க்ஷனை எடுத்துட்டு இந்த ஓப்பன் பேரண்டிஸ் போட்டு அடுத்த ஆரோ போட்டால் ஆரோ ஃபங்க்ஷன், இது நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ரெண்டும் உள்ள டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த தென்னுக்குள்ள ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போட போகிறேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஓப்பன் பேரண்டிஸ் க்ளோஸ் அண்ட் தென் ஆரோ. ஓகேவா? ஸோ இதுதான் ஆரோ ஃபங்க்ஷன். ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தென்னு ட்ரை பண்ணு,
ட்ரை பண்ணால் அவுட்புட் வரணும். ஸோ ஒருவேளை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் கன்சோல் டாக் பண்ணுறேன். எப்படின்னா கன்சோல் டாட் லாக் என்ன பண்ண சொல்கிறேன், கனெக்டட் டு டிபி. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை மங்கூஸ் வந்து என்னோட டிபி யூஆர்ஐயை கனெக்ட் பண்ணாரு அப்படின்னா ட்ரை பண்ணு, என்னது கனெக்டட் டு டிபிங்கிற அவுட்புட்டை கொடு. அது போக நான் இன்னொன்று என்ன கொடுக்குறேன் அப்படின்னா லிசன் பண்ண சொல்கிறேன். ஸோ விச் இஸ் கன்சோல் டாட் லாக் போர்ட் லிசனிங் ஆன் 3000 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ 3000 சொல்லிட்டேன் அப்படின்னா ஆப்பை லிசன் பண்ணிக்கணும், விச் இஸ் எக்ஸ்பிரஸ் லிசன் பண்ணிக்கணும். ஸோ ஆப் டாட் லிசன் எதில் 3000 சொல்லியிருக்கேன். ஸோ அதனால டேரெக்டாக 3000 சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ இது முடிஞ்சிருச்சா? அப்போ தென்னில் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஒரு வேலை ரிசல்ட் வந்துச்சு, தென்னு ட்ரை பண்ணு, கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கனெக்டட் டு டிபி போர்ட் லிசனிங் ஆன் 3000, ஆப்பை 3000ஓட லிசன் பண்ண வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். இல்லை ஒரு வேலை வரலை அப்படின்னா டாட் கேட்ச். இந்த கேட்ச்லையும் நான் என்ன செய்கிறேன், அதே மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன் அனுப்புகிறேன். அந்த ஆரோ ஃபங்க்ஷனை என்ன சொல்கிறேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் எரர் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிட்டு இல்லை இப்போ உங்களுக்கு எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன எரர் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பிகாஸ் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த எரரை சார்ட் அவுட் பண்ண முடியும். மிஸ்டேக்கே தெரியாமல் வெறும் எரர்னா எங்கே தப்பு பண்ணியிருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ கேட்ச் கால் ஆகும் போது ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன், இஆர்ஆர். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே நடக்கிற விஷயம் ஏதோ ஒரு மிஸ்டேக்கை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மிஸ்டேக் நேராக வந்து கேட்ச் ஆகும்போது இந்த இஆர்ஆருக்குள்ளே போய் பிளேஸ் ஆயிடும். அப்போ நீ அந்த இஆர்ஆரை பிரிண்ட் பண்ண, இஆர்ஆர் பிரிண்ட் பண்ண அப்படின்னா இங்கே மிஸ்டேக் ஆயிருக்கும்ல தென்னில் விச் இஸ் ட்ரை பண்ணும்போது அந்த மிஸ்டேக் எடுத்துட்டு இஆரில் பிளேஸ் ஆகும். இஆரை நீ பிரிண்ட் பண்ணும்போது உனக்கு என்ன மிஸ்டேக்குங்கிறது தெரிஞ்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? ஸோ இதுதான் ஃபுல்லாக டிபி கனெக்ஷன். ஸோ இந்த 6th லைன்லேருந்து 15 லைன் வரக்குள்ள விஷயம் தான் டிபி கனெக்ஷன். அதாவது அங்கே கிரியேட் பண்ண கலெக்ஷனையும் கனெக்டிவிட்டியும் இங்கே நம்ம விஷுவல் ஸ்டுடியோட கனெக்ட் பண்ணியாச்சு. அண்டர்ஸ்டாண்டபிளா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இசக்கியமால் ஓகே, தர்ஷனா ஓகே, ஃபாத்திமா அன்வசிலா ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ரன் பண்ணுறதுக்கு என்னது, நம்மளுக்கு நோட்மான் ஆப். ஸோ ஆப்பை தான் கூப்பிடுறேன். ஓகேவா? ஆப்பை கூப்பிட்டோன்னே எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. எரர் வரும்னு தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம் என்ன நடக்கும். கனெக்டட் டு டிபின்னு வந்துருச்சு. அப்போ நான் வச்ச பாஸ்வேர்டும் இதுதான் பாஸ்வேர்டும் இதோட நேமும் எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இன்கேஸ் நான் அப்போ இந்த இடத்த மாத்துறேன் பாருங்க, இன்ஃபோஸ்மைட் அழிச்சிட்டு வெறுமனை போடுறேன், எனக்கு எரர் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஸோ எரர்னு போட்டு இந்த இருக்க நம்ம கன்சோல் டாட் லாக் எரர். ஓகேவா? எரர் இஆர்ஆர் போட்டனால தான் வந்திருக்கு. என்னது? மாங்கோ பாஸ் எரர் யூஆர்ஐ கண்டைன் எம்டி யூசர் இன்ஃபோ. அதாவது நீங்கள் யூசர் நேமை எம்டியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் அதை வந்து திரும்ப டைப் பண்ணிட்டு ஓகேவா பார்த்தா எனக்கு ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகும், ஏன்னா நோட்மான் யூஸ் பண்ணுவேன். டைப் ஆகிறத நம்ம தப்பாக கொடுக்குறேன். இன்ஃபோஸ்மைட்டில் டீ எடுத்துகிட்டு கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன வந்திருக்கு? எரர் மாங்கோ சர்வர் எரர் பேட் ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டு. அதாவது உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஏதோ தப்பாக கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆத்தென்டிகேட் ஆகலை, ஈக்குவலிட்டி ஆகலை, அதனால எரர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நான் திரும்ப டீயை போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு கனெக்டட் டு டிபின்னு வந்துட்டு போர்ட் லிசனிங் ஆன் 3000. இப்போ 3000ல ஒன்றும் லிசன் ஆகலை, ஆனால் என்ன இருக்கு, டிபி கனெக்ஷன் ஆகிருச்சு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ வெல் த்ரூடா எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் தானே? டிபி கனெக்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணிடலாமா? தர்ஷனா ஓகே, ஃபாத்திமா ஓகே. ஸோ இன்னைக்கு இது போதும். நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிபி கனெக்ட் பண்றத ஸ்கீமான்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம், விச் இஸ் எம்விசி ஆர்கிடெக்சருக்கு மூவ் ஆன் ஆகும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு எம்விசி ஆர்கிடெக்சருக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற கேட்டகரியை நான் லிஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஓவராலா ப்ராஜெக்ட்னா என்ன, இஜேஎஸ்னா என்ன, மாங்கோ டிபியில் போன கிளாஸ்ல டேட்டாபேஸை செட் பண்ணதை இங்கே எப்படி நம்ம விஷுவலோட கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ப்ராசஸை ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேவா?
ஸோ என்னோட கொஷின் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது